Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆவாரம்பூ யூசஸ் பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். இது யூஸ் பண்ணா நிஜமாவே நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகுமா இல்ல இது யூஸ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டோம் நம்ம ஸ்கின் வந்து என்ன ஆகும் நார்மல் ஸ்கின் டோன்க்கே வந்துருமா இல்ல நம்ம கண்டிப்பா இத யூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. இது கிராமத்து சைடுலாம் பார்த்தோம்னா ரொம்ப நிறைய இருக்குது. என்னோட நேட்டிவ்லேயும் நிறைய இருக்குது. பட் இதை வந்து பார்த்துட்டு எனக்கு அவ்வளோக்கு இது என்ன ஏதுன்னு கூட எனக்கு அப்போ தெரியல. நிறைய இருந்துச்சு ரோட்டு பக்கத்துலலாம் பார்த்தோம்னா நிறைய பூவெல்லாம் எல்லோ கலரில் நல்லா பூத்து நிறைய இருந்துச்சு. அதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் நான் எங்கள் அத்தை கூட வெளியே போகிறப்போ அவங்க இந்த பூ இங்கே இருக்கா பொறிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொறிச்சாங்க. பட் இது எதுக்கு பொறிக்கிறாங்க எதுக்குன்னு எதுவுமே தெரியல. பட் வீட்டில் வந்துட்டு அவங்க அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணாங்க. இதில் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க டஸ்கியே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணதுமே ஸ்கின் டோன் வந்து நல்லா பிரைட் ஆக ஆரம்பிச்சு. என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு ஏதோ பூ பேர் தான் சொல்லுவாங்க இந்த பூன்னு சொல்லிட்டு. அப்போ நான் இருந்துட்டு ஏதோ ஒரு ஃபஸ்ட் டைம் எங்கிட்ட சொல்கிறப்ப சொல்லுவாங்க நான் இந்த பூ அரைச்சி ஃபேஸில் போட்டு நல்லா பிரைட்னஸ் கொடுக்குது. இந்த பூ போட்டால் சும்மா ஃபேர்னஸ் வந்துருமா போங்க போய் சொல்லாதீங்க அப்படின்னு நிஜமாக தான் இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க பொரிச்சிட்டு வந்து இந்த பச்சை பயிறு அதுக்கப்புறம் இந்த முட்டை இதெல்லாம் போட்டு நல்லா காய வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பூ தனியாக எடுத்து அதையும் நல்லா காய வச்சுட்டு இதை மூணையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் அவங்க டெய்லி ஃபேஸில் வந்து ஃபேஸ் பேக்காக போட்டு அதை வாஷ் பண்ணாங்க. அது வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்லேயே நம்ம நார்மல் ஸ்கின் டோனுக்கும் அதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு அப்படியே ஒரு ஸ்கின் டோனே மாறின மாதிரி இருந்துச்சு. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ கிடைக்காது இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். நமக்கு இந்த சைடு அந்த பூ போய் இப்போ எங்கே பறிக்கிறது எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இல்லை. இது நார்மலாக நமக்கு பூஜை சாமான் கடை இருக்கும் இல்லையா அங்கே கூட கிடைக்கும். எனக்கும் அந்த மாதிரி கிடைச்சதை நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. பூஜை சாமான் கடையிலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு கிராமத்து சைடில் என்னெல்லாம் கிடைக்குமோ எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தப்போ எனக்கு இது இருந்துச்சு. அவங்க வச்சுருந்தாங்க ஆவாரம்பூன்னு சொல்லிட்டு இந்த பவுட்ரு வச்சுருந்தாங்க. இது யூஸ் பண்ண நல்லா இருக்குமா இது என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இந்த ரோஜா இதில் அது இதுன்னு சொல்லிட்டு நாங்களே இது பண்ணுறோன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா அவங்களே காய வச்சுருக்காங்க. ஸோ ஆவாரம்பூ கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கே போய் வாங்குங்க. அங்கே நிறையவே இருக்கும். இது ஆக்சுவலி நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால தான் ஓகே நம்ம ரிவ்யூ கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு சிலருக்கு என்ன போட்டாவே எது போட்டாலும் செட் ஆகுது. பிம்பிள்ஸ் வரும் இல்லைன்னா ஃபேஸில் வந்து குட்டி குட்டியாக பெரிய பெரிய பிம்பிள் ஒரே ஒரு பிம்பிள் தான் வரும். பட் அது ரொம்பவே பெருசாக வீங்கினமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம். இது யூஸ் பண்ணோம்னா எந்த ஒரு பிம்பிளும் வராது. எதுவுமே எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லை. ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க மில்கில் இல்லை கேர்டில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரொம்ப ஆயில் ஸ்கின்னாக இருக்கவங்க இதை டைரெக்டாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ரோஸ் வாட்டர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதும் நம்ம நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த மாதிரி 2 டைம்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்டு தெரியும். அதே மாதிரி ஆவாரம்பூ இருக்குல்லையே நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் டோன் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை பயிறு அதுக்கப்புறம் முட்டை இந்த முட்டையில் இந்த வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா அது மட்டும் எடுத்து நல்லா அது ஃபுல்லாக அந்த பச்சை பயிரில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அது நல்லா காஞ்சிருக்கு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஆவாரம்பூ தனியாக காய வச்சிடணும். இந்த மூணையுமே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.